கேரளாவில் இருக்கிற எமது சேர நாட்டு சகோதரர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற காட்சிகளுடன் படம் எடுப்பதும் கதை அம்சங்களை தேர்வு செய்வதையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். உதாரணத்திற்கு கண்டுகொண்டேன் என்கிற படத்தில் ஈழ போராளிகளை கொச்சைப்படுத்தி காட்சி அமைப்புகள் இருக்கிறது. அந்த படத்தினுடைய கதை அம்சத்திற்கும் ஈழ போராளிகளை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த படத்தில் எங்கேயும் எழவில்லை. ஆனால் அதை திணித்து இங்கே அந்த படம் வெளியிடப்பட்டது. அதை இயக்கியவர் ராஜீவ் மேனன். அதுபோன்று முல்லை பெரியார் அணை உடைக்கணும் சொல்லியிருக்க டேம் 999. அடுத்தது தமிழர்களை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இனம் என்கிற ஒரு படம், இயக்கியவர் சந்தோஷ் சிவன். அடுத்தது ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பை நியாயப்படுத்தி எடுத்த படம் மெட்ராஸ் காபே என்கிற படம். நான் கேட்கிறேன், எங்களுடைய மதுரை, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், ஈரோடு, பவானிசாகர் பகுதிகளில் விளைகின்ற பழங்களை, காய்கறிகளை என் சகோதர மக்களாகி உங்களுக்கு அளிக்கிறோம். உங்கள் மாணவர் செல்வங்கள் இங்கு மருத்துவக் கல்லூரி உட்பட அனைத்து கல்விகளிலும் படிக்கிறார்கள். உங்களுடைய கோபுரம் சிட்பன்ஸ் இங்கு இயங்குகிறது. உங்கள் முத்தூட் பைனான்ஸ் இங்கு எங்கள் தமிழர்களிலே கந்துவெட்டி கொள்ளையில் ஈடுபடுகிறது. இவ்வளவு அநியாய அக்கிரமங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நீங்கள் எங்கள் பணத்தில், எங்களுடைய பழத்தில், எங்கள் காய்கறியில், எங்கள் கனிமத்தில் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு வீடு கட்டுறதுனாலும், ரோடு போறதுனாலும், ஒரு தொழிற்சாலை தொடங்கினாலும் எங்களுடைய தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்துடைய இயற்கை வளங்களை முழுவதுமாக சுரண்டித்தான் நீங்கள் இன்றைக்கு அங்கு வணிகங்கள் செய்து வருகிறீர்கள். ஆனா இப்படி தமிழகம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற போதும் ஏன் எங்கள் தமிழ் சமூகத்தின் மீது சகோதர சமூகமான அண்டை மாநிலமான மலையாள சகோதரர்களாய் உங்களுக்கு ஏன் இந்த வன்மம்? நீங்க இந்த இயக்குநர்கள்லாம் இங்க வந்துதான் தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு போறீங்க. இங்க வந்துதான் எங்களுடைய திரைப்பட பிரிவில் இங்க இலவசமா பயிர்ந்துட்டு போறீங்க. பல இயக்குநர்கள், பல தொழில்நுட்ப வல்லுநர்கள். ஆனா உணவு கொடுக்கறது நாங்க, அரிசி கொடுக்கறது நாங்க, காய்கறி கொடுக்கறது நாங்க, கனிம வளங்களை கொடுக்கறது நாங்க, படிப்பு கொடுக்கறது நாங்க, கந்து வெட்டி கொடுக்கறது நாங்க. இங்க உங்களுடைய துணிக்கடை, உங்க நகைக்கடை, உங்க மலையாள அசோசியேஷன், உங்க ஓணத்துக்கு நாங்க கேரளா சகோதரர்களுக்காக நாங்க பண்டிகைக்கு விடுவிடுறோம். கோயம்புத்தூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அரசு விடுமுறை அறிவிக்கிறோம். இவ்வளவு சகோதரத்துடனும் நட்புடனும் இருக்கிற தமிழர்கள் மீது தொடர்ந்து இந்த வன்மத்தை நீங்கள் கக்கி வருவீர்கள் என்று சொன்னால் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களும் இந்த மண்ணில் தமிழர் வாழ்வுரிமைக்கு போராடுகின்ற 150 தமிழர் தலைவர்களின் சார்பாக கேரள சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோளுடன் கூடிய எச்சரிக்கை செய்கிறோம். இனியும் உங்கள் வன்மம் தொடரும் என்று சொன்னால் இங்கு முத்தூட் பைனான்ஸுகள், இங்கு கோபுரம் சிட்பன்ஸுகள், இங்கு உங்களுடைய தொழில் வணிக நிறுவனங்களை இழுத்து மூடுகின்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எங்கள் தமிழ்நாடு அரசு உங்களை கௌரவிக்கிறது. நேற்று கூட கேரளா முதலமைச்சரோடு எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். நீங்கள் அழைத்த விழாக்களிலே நாங்கள் கேரளாவிலே வந்து எங்கள் முதலமைச்சர் நட்புகரம் நீட்டுகிறார். ஆனால் வெறும் 27 மரங்களை வெட்டி கேரள அணையை பலப்படுத்தி வல்லுநர் குழு அனுமதித்த 152 அடி தண்ணீரை உயர்த்த அனுமதிக்கிற அநியாய அக்கிரம அட்டூழியங்களை செய்கின்றீர்கள். எவ்வளவு பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களோடு நட்புக்கரம் நீட்டுகிறார். ஏன் உங்கள் இதயங்களில் ஈரம் இல்லாமல் இருக்கிறது என்கிற கேள்வி நான் எழுப்புகிறேன். ஏன் கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் அவர்கள் ஏன் அந்த 27 மரங்களை வெட்டி அந்த கரைகளை ஆழப்படுத்தி பலப்படுத்தி அணையின் 152 அடி அணையை நீரை தேக்கிக் கொள்வதற்கு ஒன்றிய அரசுடைய வல்லுநர் குழு அனுமதித்தும் நீங்கள் ஏன் அனுமதிக்க மறுக்கின்றீர்கள் என்கிற கேள்வியை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய முதலமைச்சர் அவர்களை நோக்கி வைக்கிறேன். ஆக தொடர்ந்து தமிழர்களாகிய நாங்கள் மத ரீதியாகவும் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் புண்படுத்தப்படுகிறார்கள், இன ரீதியாகவும் தமிழர்கள் அண்டை மாநிலங்களை புண்படுத்தப்படுகிறார்கள். கேரளாவில் வாழ்கின்ற 50 லட்சம் தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். இது போன்ற எந்த ஒரு படத்தையாவது கேரளா மாநிலத்தில் நாங்கள் வெளியிட முடியுமா? பக்கத்தில் அண்டை மாநிலம் ஆந்திராவில் வெளியிட முடியுமா? பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் நாங்கள் வெளியிட முடியுமா? ஆனால் தமிழர்கள் நாங்கள் இளிச்சவாயர்கள், சாதியாய், மதமாய், கட்சியாய் பிரிந்து கிடக்கிறோம் என்பதற்காக நீங்கள் எங்கள் தலையில் முழக்காய் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எச்சரிக்கையோடு நீங்கள் இனி காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு, எங்கள் சென்னை மாநகரிலே வாழ்ந்து கொண்டு,
எங்கள் தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கான ரூபாய்களிலே இன்றைக்கு லாபம் சம்பாதித்துக் கொண்டு தொழில் முதலீடு செய்து கொண்டு எல்லா விதமான வியாபார தளங்களிலும் கோலோச்சி வேங்கிக் கொண்டு தமிழர்களுக்கு இரண்டகம் செய்கின்ற துரோகம் செய்கின்ற திரைப்பட நடிகைகள் இயக்குநர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். இனி இது போன்ற காட்சி அமைப்புடன் படம் தமிழ்நாட்டில் வந்தால் அதை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறேன். இப்போது எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சத்தியம் திரையரங்கிற்கு சென்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் பேரவையிலே அறிவித்திருக்கிறார் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று. முதலமைச்சரிடத்தில் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிவிட்டு இந்த வசனங்களும் இந்த காட்சிகளும் இருந்தால் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும். கடந்த காலத்தில் வேல்முருகன் அதே திரையரங்கத்தை செய்திருக்கிறான். அதற்காக வேல்முருகன் உள்ளிட்ட என் தோழர்கள் மீது வெடிகுண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டு மீண்டு வந்திருக்கிறார்கள். என் மொழி உரிமைக்காக, என் இன உரிமைக்காக, என் தாய் தமிழ்நாட்டின் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற காட்சி அமைப்புகள் வசனங்களை ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம். அதற்காக எந்த எல்லைக்கும் சென்று போராட தயாராக இருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.